தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து மறை சாட்சியான புனித ஜெபஸ்தியார் மற்றும் மறை சாட்சியும் திருத்தந்தையுமான புனித பபியான் என்கின்ற புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் பொருட்டு தங்களுடைய உயிரையே இழக்கக்கூடிய அளவிற்கு கிறிஸ்துவின் அன்பின் சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். எத்தகைய நெருக்கடி வந்தாலும் தாங்கள் கிறிஸ்துவினுடைய படை வீரர்கள் என்பதிலே அவர்கள் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையில் மனம் தளராமல் அதற்காக தங்களுடைய உயிரையே கையளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். நாமும் புனித ஜெபஸ்தியாரை போன்று புனித ஃபபியானை போன்று கிறிஸ்துவின் உண்மை சாட்சிகளாக எந்த துன்பத்திற்கு மத்தியிலும் நெருக்கடிக்கு மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதவர்களாக வாழக்கூடிய வரம் கேட்டு இந்த புனிதர்களின் பரிந்துரை கேட்டும் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியர்களான புனித ஃபபியான், புனித ஜெபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்றுள்ள நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ராயலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மண்ணகத்தில் மாபெரும் மன்னனாக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன்.
எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தைமானவர் ஞானமும் வெளிப்பாடு அருள் தரும் தூய ஆவி உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியா இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தமோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், சவுலுக்கு பிற்பாடு சவுலை அவருடைய அரசாட்சியிலிருந்து வீழ்த்திய பிற்பாடு புதியதாக அந்த நிலைக்கு, அரசு நிலைக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினரிடம் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். இன்னும் எத்தனை நாட்கள் சவுலை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பாய், துக்கம் கொண்டாடுவாய், புதிய அரசரை தேர்ந்தெடு என்று சொல்லி அவரை ஈசாயினுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். ஈசாயினுடைய பிள்ளைகளில் ஒருவனைத்தான் அரசனாக திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்று அங்கே சாமுவேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் கட்டளை கொடுக்கப்படுகின்றது. ஈசாயினுடைய புதல்வர்கள் ஒவ்வொருவராக சாமுவேல் பார்க்கின்றார். முதல் 7 புதல்வர்களை அவர் பார்க்கின்றார். தொடக்கத்திலே பார்க்கின்ற பொழுது இவர்களில் ஒருவரைத்தான் கடவுள் அரசராக திருப்பொழிவு செய்வார் என்று நினைத்தார். ஏனென்றால் அவர்கள் மிக்க அழகுள்ளவர்களாக, நல்ல உடல் தோற்றம் உடையவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த 7 புதல்வர்களையும் ஆண்டவர் அரசராக தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக ஆண்டவருடைய தேர்வு சற்று வித்தியாசமானதாக இருந்தது. அங்கே ஒரு சிறுவனாக இருந்த, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். பெரியவர்கள், உடற்கட்டானவர்கள், அழகானவர்கள், அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு கண்டுகொள்ளப்படாத சாதாரண நிலையில் இருந்த, ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீது தான் ஆண்டவருடைய கண்களில் படுகின்றார். அவரை தேர்ந்தெடுத்து அவரை திருப்பொழிவு செய்யும்படியாக சாமுவேல் இறைவாக்கினருக்கு கட்டளையை கொடுக்கின்றார். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று சொல்லி ஆண்டவர் அகத்தினுடைய மேன்மையை, மனிதர்களுடைய முக்கியமானது என்பதை அருமையாக சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் பிறருடைய புற தோற்றத்தை, வெளி தோற்றத்தை வைத்துத்தான் அவர்களை மதிப்பிடுகிறோம் மற்றும் அவர்களை தீர்ப்பிடுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பரிசேயர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் செய்த அந்த செயலை, வெளிச்செயலை பார்க்கிறார்கள்.
ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து அவர்கள் உண்கிறார்கள் என்கின்ற அந்த செயலைத்தான் பார்த்தார்களே தவிர அவர்களுடைய மனதை அவர்கள் பார்க்கவில்லை. இவ்வளவு தூரமாக இவ்வளவு நேரமாக அவர்கள் அந்த பணியிலே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தி பணியிலே அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பசியாக இருப்பார்கள், களைப்பாக இருப்பார்கள் என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. அவர்கள் ஓய்வு நாளில் இந்த கதிர்களை கொய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை மட்டும் வைத்து கொண்டு அவர்களை தீர்ப்பிடுவதாக பார்க்கிறோம். இங்கே பரிசேயர்கள் அவர்களுடைய மனதை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அந்த செயலை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டிருக்க மாட்டார்கள். அன்பு மக்களை, நாமும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய செயல்பாடுகள் பிறருடைய புற தோற்றத்தை வைத்து இருக்கின்றனவா அல்லது அவர்களுடைய அக தோற்றத்தை, அவர்கள் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இருக்கின்றனவா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மற்ற மனிதர்களைப் போல வெறுமனே முகத்தை மட்டும் அல்லது புறத்தை மட்டும் வைத்து கொண்டு தீர்ப்பிடாமல், நம்முடைய செயல்பாடுகளை செய்யாமல் பிறருடைய அகத்தை பார்க்கக்கூடிய, மனதை பார்த்து செயல்படக்கூடிய, அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக நாம் பிறரை தவறாக தீர்ப்பிட மாட்டோம், பிறருக்கு எதிராக செயல்பட மாட்டோம், ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியர்களான புனித ஃபபியான், புனித ஜெபஸ்தியார் எனும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு அளிக்குமை காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையனவாய் இருப்பனவாக. இவை உமது மாண்புக்கு உகந்தனவாயிருப்பது போல இப்புனிதர்கள் சிந்திய திருரத்தம் உமது முன்னிலையில் உயர் மதிப்புள்ளதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமையடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார், மறைசாட்சியர்களான புனித ஃபபியான், புனித ஜெபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியர்களான ஃபபியான், ஜெபஸ்தியார் என்னும் புனிதர்களுக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தையின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிறவருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்று பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென்.